வாழ்க்கை இந்த காலவேளையில கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறதா? ஏதோ ஒரு இதுல உங்க வாழ்க்கையில கொந்தளிப்பு போல ஒரு காரியத்தை உணர்கிறீர்களா? இல்ல சொந்த பந்தங்களினால, உற்றார் உறவினர்களால, நண்பர்களால, நீங்க இருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல உங்க வாழ்க்கை கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறதா? கொந்தளிப்பு அமர்த்துவதற்கு, இந்த கொந்தளிப்புல இருந்து வெளியே வருவதற்கு பல முயற்சிகளை செஞ்சு தோத்துட்டீங்களா? பயப்படாதீங்க. இந்த உலகத்துல 2 பைபிளையும் பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் 2 விதமான 2 கூட்ட ஜனங்கள் வாழ்றத பாக்குறோம். நேரடியும் நம்ம ஜனங்கள் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, சபையில, வெளியில, சமுதாயத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான கூட்ட ஜனங்கள் வாழ்றதையும் பாக்குறோம். அது ஒரு ஜனம் பல பல வேலைகளை குறித்து, பல பல காரியங்களை குறித்து கவலை. ஒரு ஆளுக்கு, ஒவ்வொரு ஆளுக்கு பல பல காரியங்கள் குறித்து. ஒரு கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா, தனக்காக வாழாம எந்த நோக்கத்திற்காக தேவன் இந்த பூமியில என்னை கொண்டு வந்தாரோ, சிருஷ்டித்தாரோ, என் பாவங்களை மன்னித்தாரோ, நீதிமானாய் மாற்றினாரோ, அந்த நோக்கத்திற்காக அந்த பூமியில ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு நான் ஒரு கருவியாக பயன்படுவேன்னு சொல்லி வாழுகிற ஒரு கூட்டம் உண்டு. 2 கூட்டத்தையுமே நீங்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். மரியாள், சொல்லுங்க, மார்த்தா. மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ரொம்ப வித்தியாசம். மரியாள் என் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் பிரதானமாக இருக்கணும், ஆண்டவருக்கு மாத்திரம் தான் என் வாழ்க்கை முதலிடமாக இருக்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில இருந்துட்டாலே, வந்துட்டாலே, ஆண்டவர் என் வாழ்க்கையில தங்கிட்டாலே, ஆண்டவரை நான் பற்றி கொண்டாலே இந்த உலகத்துல எதை வேணாலும் நான் சாதிச்சிடலாம். ஆனா ஆண்டவர் இல்லாம ஒரு வினாடி என்னால் வாழ முடியாது. அப்படிங்கிறத மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவரை தெரிந்து கொண்டான். இப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம மரியாள்கிட்ட இருந்த விசுவாசத்தை தான் தேவன் உங்கள்கிட்டையும் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அதனாலதான் போன வாரம் சொன்னேன், தூங்குகிற இயேசுவை எழுப்புங்கன்னு. அவர் எழுந்த உடனே பாத்தீங்களா, அங்க மிகுந்த கொந்தளிப்பு அமைதியாயிருச்சு. உங்க வாழ்க்கை இந்த காலவேளையில கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறதா? ஏதோ ஒரு இதுல உங்க வாழ்க்கையில கொந்தளிப்பு போல ஒரு காரியத்தை உணர்கிறீர்களா? இல்ல சொந்த பந்தங்களினால, உற்றார் உறவினர்களால, நண்பர்களால, நீங்க இருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல உங்க வாழ்க்கை கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறதா? இந்த கொந்தளிப்பு அமர்த்துவதற்கு, இந்த கொந்தளிப்புல இருந்து வெளியே வருவதற்கு பல முயற்சிகளை செஞ்சு தோத்துட்டீங்களா? பயப்படாதீங்க. இயேசுவை எழுப்புங்கள். கரங்களை தட்டுவோம். உங்கள் அருகில் இருக்கிற இயேசுவை எழுப்புங்கள். அவர் அதட்டுவார். நீ சும்மா இருப்பீங்க. நீங்க நின்று கொண்டு உங்களுக்காக நான் செய்யற காரியத்தை பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது என்னுடையது. எழுப்பி விடுங்க இயேசுவை. வானத்தையும் பூமியும் படைத்த அத்தனை, இந்த உலகத்தில் அத்தனை நாட்டுக்கு வெப்பன்ஸ்களை உருவாக்கி கொடுத்த, அறிவை கொடுத்த, விஞ்ஞானத்தை கொடுத்த, விஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுத்த, எல்லா காரியங்களையும் கொடுத்த இயேசு உங்களோடு இருக்கிறார். அவரை எழுப்புங்கள். இயேசுவை எழுப்புங்கள். இங்க வந்திருக்கிற ஒரு சில பேர் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
இங்க வந்திருக்கிற ஒரு சில நபர்களுக்கு, ஒரு சில குடும்பங்களுக்கு பாஸ்டர் மோசஸ் பேசல, பரிசுத்த ஆவியானவரை அழைங்கள், பரிசுத்த ஆவியானவரை ஒத்தாசைக்கு அழைச்சிக்கங்க, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. நான் சொல்லுகிறேன், உங்க அருகில் இருக்கிற, உங்களுக்குள்ள இருக்கிற, உங்க பக்கத்தில் இருக்கிற இயேசுவை எழுப்புங்கள். கொந்தளித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, கொந்தளித்து கொண்டிருக்கிற உங்களுடைய காரியங்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் கொந்தளித்து கொண்டிருக்கிற உங்களுடைய எல்லா காரியத்திலிருந்து என்ன பண்ணுவார்? அமர்த்துவார். அவர் கரங்களை உற்சாகமா தட்டுவோம்.